ஒரு நாள் காலை நேரம் அம்மா கடைக்கு போக தயாராக இருந்தார். வீட்டுக்கு வெளியே சிறிய குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒருவர் பந்தை துரத்துகிறார், மற்றொருவர் களிமண் குதிரை உருவாக்குகிறார். எல்லாமே சிரிப்பு, சலசலப்பு. திடீரென்று காற்று வீசத் தொடங்கியது. மரங்களின் இலைகள் சலசலப்பது போல் வானம் கருமை அடைந்தது. சில நிமிடங்களில் மழை பீய்ச்சலாக ஆரம்பித்தது. குழந்தைகள் சிரித்துக்கொண்டு ஓடினார்கள். அம்மா, மழை வருது என்று கூவினர். அம்மா உடனே கடையிலிருந்து வந்து தனது கையில் இருந்த ஒரு குடையை நீட்டித் தந்தார். அந்த குடையை பிடித்து குழந்தைகள் அவளை சுற்றி நின்றனர். அவள் மெதுவாக சிரித்தாள். சரி, வீட்டுக்குள் போகலாம், இல்லையெனில் குளிர் பிடித்துவிடும். அவர்கள் வீட்டுக்குள் வந்தார்கள். பாட்டி அங்கே அமர்ந்து புன்னகையுடன் குழந்தைகளை பார்த்தாள். வெளியில் மழை தாறுமாறாக பெய்ய குழந்தைகள் ஜன்னலின் அருகே அமர்ந்து பார்த்தார்கள். மழை துளிகள் கண்ணாடியில் தட்டும்போது அவர்கள் கையில் இருந்த காகித கப்பல்களை தண்ணீரில் விட்டார்கள். என் கப்பல் தூரம் போகுது, என்னோடது மிதந்துடுச்சு என்று சிரித்தார்கள். வானத்தில் ஒரு பெரிய கருமேகம் தோன்றியது. மனிதன் போல ஒரு வடிவம். அதை பார்த்து சிறிது பயந்தார்கள். ஆனால் சில நிமிடங்களில் மழை நின்றது. மேகம் களியாட்டமாடுவதைப் போல வானத்தில் அசைந்தது. அம்மா சமையலறையில் இருந்து வாசனை மிகுந்த உணவை கொண்டு வந்தார். இட்லி, சாம்பார், சப்பாத்தி. வாங்க, சாப்பிடலாம். குழந்தைகள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். சிறிது நேரத்தில் அனைவரும் பூரண திருப்தியுடன் தங்களின் படுக்கையில் விழுந்து உறங்கிவிட்டார்கள். வெளியில் இன்னும் மழைத்துளிகள் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. இதோட இந்த கதை முடிகிறது. நம்ம அடுத்த கதையில சந்திப்போம். தயவு செய்து கிட்ஸ் 247 சேனலை பார்க்கவும்,